இன்றைக்கி இந்த பப்பாளி பழத்தில் தான் ஒரு ஜூஸ் போட போகிறோம். பப்பாளி பழம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டு உள்ளே பாருங்கள், மிளகு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த விதையெல்லாம். இதை போட்டோம் அப்படின்னா முளைச்சிக்கும். பழம் ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் கொண்டது. இப்போ நான் ரொம்ப பழுத்துருச்சு, அப்படியே அந்த இதாக எடுத்து பப்பாளி பழமாக எடுத்து நான் போட்டு கொஞ்சோண்டு பால் ஊற்றி ஜீனி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டோம். சூப்பராக நம்மளுக்கு பப்பாளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த நம்ம முட்டை அடிக்கிறத வச்சு இதையும் வச்சு அடித்து விட்டுக்கிட்டோம். ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டம்ளரில் ஊற்றிக்கிறேன். இந்த பப்பாளி பழம் ஜூஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த விதையெல்லாம் நம்ம போட்டாலும் முளைச்சிரும். அதிலேருந்து வந்த பப்பாளி காய் தான் இந்த காய். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மருத்துவ குணம் கொண்டது, கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. பப்பாளி ரொம்ப 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 மருத்துவ குணம் கொண்டது. அதனால் பப்பாளி பழம் கிடச்சா விட்டுறாதீங்க. நீங்களும் வாங்கி குழந்தைங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் சப்போர்ட் கொடுங்க.